அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இது ஒற்றுமைக்கான நேரம். ஒன்று கூடி நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். தம்ப்லைன் பார்த்தனவே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு. ஸோ குரூப் 4 எக்ஸாமை பற்றி தான், ஓகேங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாமில் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றி தான் லாஸ்ட் 1 வீக்காக போய்கிட்டு இருக்கு இஷ்யூ, ஓகேங்களா? ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நாங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டு தான், இப்படி தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் கேருக்கு கேட்டாலும் சரி, அல்லது நம்ம மெயில் பண்ணாலும் ரிப்ளை பார்த்திங்கன்னா ஒரு மெத்தனை போக்கில் தான் அவங்களுடைய ரிப்ளை இருக்குது. இதுக்கப்புறமும் இப்படி தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் நம்ம எல்லாமே ஒன்று கூடி நம்மளுடைய மனக்குறைகளை அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தர்மா அகாடமியோட சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு, ஓகேங்களா? இவங்க சொல்கிற எல்லா கருத்துகளோடும் தர்மா அகாடமி ஒத்து போகலை. சில கருத்துகள் நமக்கும் ஒத்து வராமல் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 மறுதேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுலேயே நமக்கு முரண்பாடு இருக்குது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நல்லா நம்மளுடைய படிக்கிற மாணவர்கள் தான் ஒரு 4000 பேர் வேலைக்கு போக போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் வரத்துக்குள்ளே இன்னொரு 1000 போஸ்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 பேர் நம்மளுடைய மாணவர்கள் தான் வேலைக்கு போக போகிறாங்க. அதனால் மறுதேர்வு அப்படிங்கிறது எனக்கு முரண்பாடான ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி கொஷின் கேட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம், ஓகேங்களா? ஏன்னா அடுத்தடுத்து படிக்கிற மாணவர்களுக்கும் இது டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தலாம், உள்ளே வரத்துக்கு பயப்படலாம். ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 6-7 வருஷம் படித்த மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு பயத்தை கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்புகிற வேலையாகவும் இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு கோரிக்கை நான் ஒத்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் தேர்வு தமிழில் எழுதுனா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஆங்கில வழியில் எழுதிட்டு ஆனால் பிஎஸ்டிஎம் கோட்டாவில் உள்ளே போனாங்கன்னா அப்போ ஒரிஜினலாக தமிழ் வழியில் படித்தவனுக்கு என்ன அதில் ஆதாயம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய கருத்தை சொல்லணும். ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்டு அதுக்கு மரியாதையாக அடக்கமாக ஒரு பதிலை சொல்லணும், ரிட்டனு. அதை விட்டுட்டு மெத்தனை போக்கில் நான் அப்படி தான் கேட்பேன், என்ன நீங்கள் படிக்கிறீங்க, 10வது படித்தாலும் யார் இப்போ குரூப் 4 எழுதுறா, பிஹெச்டி வரைக்கும் எழுதுறான் அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பதிலை டிஎன்பிஎஸ்சியோட உறுப்பினர் சொல்லியிருக்காரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, ஓகேங்களா? ஏன்னா ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க கேள்விகள் வரும்போது அதை தன்மையாக எதிர்கொண்டு பதில்களை சொல்லணும் அப்படிங்கிற முறையே அவர்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம கலந்துக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த போராட்டத்தில், ஓகேங்களா? நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? 20ஆம் தேதி தான் இந்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஸோ அனைவருக்குமே வருவதற்கு எளிதானதாக இருக்கும். ஸோ தூரத்துலேருந்துலாம் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ முடிந்த அளவு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். நேரம் பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 2 மணி நேரம் தான், ஓகேங்களா? ஸோ 11 மணி அப்படின்னு எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் 11 மணியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா பழங்காநத்தம் ரிங் ரோட்டில் தான் நடக்க போகுது. நடராஜா தியேட்டர் அருகில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ நடராஜன் சார் தான் இந்த போராட்டத்தை தலைமை தாங்குகிறாரு. ஸோ மற்ற அகாடமிஸும் அவங்களோட கலந்து சப்போர்ட்டை தெரியப்படுத்த போகிறாங்க. டேப் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வராரு. அவர் சொல்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய கருத்துகள் உடன்பாடாக இருக்குது. அதாவது வினாக்கள் நீ எவ்வளோ கடினமானாலும் கேளு, ஆனால் நான் எங்கேருந்து கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு சோர்ஸை சொல்லிட்டு கேளு, ஒரு வரைமுறை இல்லாமல் கேட்காத அப்படின்னு அவருடைய கருத்தும் இருக்குது. இந்த பிஎஸ்டி மேட்டர்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார், ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் 1 by 1 பார்ப்போம். ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு நீங்களும் வாங்க. ஸோ இந்த போராட்டத்தால் என்ன நமக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மாறாது, ஓகேங்களா? ஆனால் நம்மளுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் இது. ஒற்றுமையை காட்டி நம்மளுடைய குரல் ஒலிக்க வேண்டிய நேரம் இது. நமக்கான அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு 1000 பேரோ ஒரு 5000 பேரோ கூடி ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்கன்னா 4 பேர் அதை பார்ப்பாங்க. 4 அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா? இது எலெக்ஷன் டைம். இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஸோ எல்லாருமே கலந்துக்கோங்க. தர்மா அகாடமியும் கலந்துக்குது. வாங்க எல்லாருமே பார்த்து போராடுவோம், ஓகேவா? நன்றி, வணக்கம்.